அதாவது வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து ரெண்டு பேரோட முகத்துலயும் புன்சிரிப்பு தனி பிரம்மாண்ட சிரிப்பா இருக்குது. எதனால சிரிப்பு அப்படின்னா, நேத்து ஒரு சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். கலை 8ல ஆர்சிபி சிஎஸ்கே பிறந்துருத்து. அதாவது மக்களே, அதாவது இது இந்த வீடியோ நான் எங்க ஒரு இது சொல்லிடுறேன். சிஎஸ்கே கன்னிஸ் இருந்தீங்கன்னா பாக்காதீங்க, நியாயமான சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா பாருங்க. ஆமா, கரெக்ட் தான். அதுவும் முக்கியமா அந்த இன்டர்வியூ கொடுத்தானே ஒரு பையன், அந்த பையன்லாம் தயவு செஞ்சு வராது. இந்த பக்கம் அவர்தான் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாரு. இல்ல, அவர் பாக்கணும். நீ பாரு, நீ தான் பார்க்க வேண்டிய ஆள், நீ பாரு. சோ இந்த வீடியோ வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அதாவது மேட்ச்ல இருந்து ஆரம்பிப்போம். மேட்ச் எப்படி போச்சுன்னு அந்த மேட்ச் முன்னாடி இருந்து ஆரம்பிப்போம். நான் என்ன சொன்னேன், மேட்ச் எப்படி ஃப்ளோரா? மேட்ச்க்கு முன்னாடி சொல்றேன். மேட்ச் ஃப்ளோனா டாஸ்ல இருந்து தான் சொல்றேன். அது சொல்லல நானு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படி சொல்றேன். அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது யாருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா சிஎஸ்கே தான் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அந்த 18 ரன் டிஃபரன்ஸ், மழை. சிஎஸ்கே என்னன்னா தோத்தாலும் குவாலிஃபை ஆகிற நிலைமை. ஆமா, தோத்தாலும் குவாலிஃபை ஆகும், மேட்ச் நடக்கிறனாலும் குவாலிஃபை. ஆமா, எது பண்ணாலும் அவங்களுக்கு குவாலிஃபை. ஒரே அதான் சொல்லலாம், 1% சான்ஸ். அது 1% ஆகுதுன்னா மேட்ச் நடக்கணும். நடந்து 18 இவங்க வந்து 200+ அடிக்கணும். அடிச்சு 18 அதுல நிப்பாட்டானுங்க. 218 அங்க போய் நிப்பாட்டானுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோ. ஓகே, நான் இந்த மேட்ச் போறேன், இந்த இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு, ஜெயிச்சா குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி இல்லாம அதுக்கு இவ்வளவு கண்டிஷன், இவ்வளவு சினாரியோ வச்சுதான் உள்ள இருந்துச்சு. அதுலயும் வர மழைன்றது வந்து நம்மளா, அது ஓகே விளையாடுறது கூட நம்மளால 18 ரன் நம்ம ஓகே நம்ம எஃபோர்ட் போலாம்னு சொல்லலாம். மழை நம்ம கையிலே கிடையாது. அதனால அப்படி இருக்கப்போ சரிடா எப்பா, நான் வேண்டது எல்லாமே மேட்ச் நடந்தா போதும். நடந்து தோத்தா பரவாயில்ல, ஓகே எஃபோர்ட் போட்டு தோத்தா பரவாயில்ல, 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், கௌரவமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, வர்ண பகவானே நடுவுல ஒரு 3-4 ஓவர் லைட்டா வந்து வீதியை காமிச்சாப்புல. அப்புறம் வந்து ஒரு துளி மழை கிடையாது. அழகா 20 ஓவர் மேட்ச் நடந்துச்சு. வெரி வெரி இறக்குறாங்க இன்னும். சரி, அப்படியே லைட்டா அப்படியே டாஸ்ல இருந்தே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஓகே டாஸ்ல இருந்தே போயிடும். டாஸ்ல ஆரம்பிச்சா எடுத்தோடனே ஆர்சிபி டாஸே தோணும். அப்பவே நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், ஆர்சிபி டாஸ் தோத்துருச்சு, எனக்கு என்னமோ சரியா பண்ணல, அப்ப இருக்கிற சோகமான எடிட்ஸ் எல்லாம் தேடி வச்சிடறேன் நானு, சரியா பண்ணலங்க எனக்கு. ருத்ராஜ் இவ்வளவு நாள் கழிச்சு டாஸ் ஜெயிக்கணும் இருக்கு. ஜெயிச்சு அது எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி மேட்ச்ல வந்து மழை இருக்கிற மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் இருக்கிறதா பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா டிஆர்எஸ் அப்படி இப்படின்னு வந்து அப்படின்னா செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஸ்கோர் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி கூட பவுலிங் எடுக்கிறதே பெஸ்ட் தான். அவங்களோட பவுலிங் டிஃபெண்ட் எல்லாம் பண்ண முடியாது அவங்களால. நேத்து ஏதோ பண்ணிட்டீங்க, அதனாலதான் நேத்து போட சேவ் சொக்கா மாத்தாம இன்னைக்கு அப்படியே இருக்கேன். அதாவது எனக்கு என்னன்னா அந்த பிரஷர் வந்து அப்படியே இருக்கும். அதாவது நான் அந்த 18 ரன்னு குவாலிஃபை ஆகணும், டிஆர்எஸ் வேற, மழை வந்தா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரஷர்லயே தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ கோலியும் டூப்ளசிஸும் மழை வரதுக்கு முன்னாடி டக்கு அழகா பேட்ல படிச்சு ஒரு 2-3 4 6 அடிச்சா நல்லா போச்சு அந்த ஒரு 3-4 ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலு சாண்ட்னருக்கு சர்வருன்னு டேர்ன் ஆகுது. அதாவது அந்த டேர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க, இந்த சீசன் ஆவரேஜ் டேர்னே 3.4 தான். நேத்து மட்டுமே டர்ன் 9 டிகிரி போகுது. இருக்கிறதுல ஹையஸ்ட் டர்ன் ஸ்டாண்டர்ட் தான் கிடைச்சிருக்கு. அப்ப பார்த்தா அப்படின்னா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆயிட்டாங்க. கோலியா கோலிலாம் செம்ம டென்ஷன், என்னடா பண்ணவே மாட்டேங்குது பேட்ல அப்படின்னு செம்ம டென்ஷன்ல. நான் அப்போ வந்து சரி இது வந்து எப்படி சரி அப்போ வந்து எப்படின்னா இந்த பிரஷர்லயே இவங்க வந்து அவுட் ஆயிட போறாங்க. அந்த டெஸ்பரேட்டா ஷாட்டுக்கு போவாங்க, அடிச்சு ஆகணும் 4 அடிச்சு ஆகணும் அப்படின்னு. அதுலயே எங்க அவுட் ஆகி தொலைஞ்சிட போறாங்க, தப்பான ஷாட்டுக்கு போயிட போறாங்கன்னு நினைச்சா. ஆனா ஒரு மாதிரி ஜடேஜா அடிச்சிட்டாங்க. அதுதான் சாண்டர் விட்டாச்சு. சாண்டர் விட்டானாவது மரியாதை கொடுத்துருவோம். சாண்டருமே எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் ஆர்சிபி கையில இன்னும் இருக்குன்னு எங்க தெரியுமா தோணுச்சு, கோலி ஃபர்ஸ்ட் அந்த மழை முடிஞ்சிட்டு வந்தது கோலிட்டு ஒரு அக்ரெஷன் இருந்துச்சு. ஆமா, ஃப்ரஸ்ட்ரேஷன் தாண்டி ஒரு அக்ரெஷன். சாண்டர் பால வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் சாண்டர் ஆடும்போது திணறினார் ஒரு 2-3 பால். அடுத்த ஒரு பால் 6 அடிச்சுட்டு பேட்டை பஞ்ச் பண்ணா பாருங்க, அப்படி ரெடி தலைவா வேற மாதிரி இருந்துச்சு. அதனால இது அப்படியே பேசுவோம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அது ஆர்சிபி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல சிஎஸ்கே தோத்தாங்க, சிஎஸ்கே பேசிட்டு அப்புறம் ஆர்சிபி எந்த இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னு பேசுவோம். ஆர்சிபியும் சில தப்பு தான் பண்ணிருக்காங்க. அடுத்ததுல என்ன திருத்திக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்படி பேசுவாங்க. சிஎஸ்கே எந்த இடத்துல லூஸ் பண்ணாங்க? ஒரு பாயிண்ட் தப்புன்னு வர மாட்டேங்குது. எந்த இடத்துல தெரியுமா லூஸ் பண்ணாங்க? எப்போ அவங்க ஸ்பின்னர்ஸை விட்டுட்டு ஸ்பீட் பவுலர்ஸ்க்கு போனாங்களோ அங்கேயே லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மேட்ச் மட்டும் இல்ல, அவங்க பல மேட்ச் தோத்த மேட்ச் எல்லாத்துலயுமே அவங்க தோத்த மேட்ச் எல்லாத்துலயுமே அவங்க எப்பெல்லாம் ஸ்பீட் பவுலர்ஸ் மட்டுமே நம்பி ஸ்பின்னர்ஸ் கொடுக்காங்களோ, எப்ப ஸ்பின் பவுலருக்கு 8 ஓவர் கொடுக்குறாங்களோ, 10 ஓவர் கொடுக்குறாங்களோ சூப்பரா ஜெயிப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நேத்து ஸ்பின் பவுலர் நல்லாவே யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பிட்ச் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சவனே ஒரு 12 ஓவர் ஸ்பின் பவுலர்ஸே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல
ஜடேஜாவுக்கு 3 ஓவர் தான். ஜடேஜாவுக்கு 3 ஓவர் தான். சாண்ட்னருக்கு பாரு எத்தனை ஓவர் போடுவாங்க. தேஷ்பாண்டே பாருங்க, தீக்ஷனாவே 4, சாண்ட்னர் 4, ஜடேஜா 3, ஸ்வப்னில் சிங் 1 தானா. அதாவது நான் என்ன சொல்றேன், ஃபாஸ்ட் பவுலரு தாக்கூரா இருக்கட்டும், தேஷ்பாண்டே 2 பேர் அடி வாங்குறாங்க. இவனுக்கு சிங்குக்கு வந்து 1 ஓவர் தான் கொடுத்துருக்கீங்க, அவன் நல்லா தான் போடுறான். சிமர்ஜித் சிங்குக்கும் கம்மியான ஓவர்ஸ் தான். ஆமா, ஒரே ஒரு ஓவர் தான். ஆமா, அதே மாதிரி ரச்சிந்திர வீராலும் ஒருத்தன் இருக்கான், அவன் நல்ல ஸ்பின்னர் தான். யூஸே பண்ணல. ஆர்சிபி மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வராங்க. மேக்ஸ்வெல் எவ்வளவு பெரிய ஸ்பின்னர், பார்ட் டைம் ஸ்பின்னர், பார்ட் டைம் பவுலர். 2 ஓவர் போட முடியும்பா, 4 ஓவர் தைரியமான அளவு கொடுக்க முடியாது. அடிச்சாங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான். 2 ஓவர் போட முடியாது, நம்பிக்கையே கொடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ரச்சிந்திர வீரால ஒரு ஓவர் போட முடியாது நடுவுல. அது விக்கெட்ஸ் போறப்போ வந்து கோலி அவுட் ஆயிராப்ல, செட்டிலான பேட்ஸ்மேன் அவுட் ஆயிராப்ல, பட்டிதார் அவுட் பட்டிதார் இருக்கப்போ ஓகே ஸ்பின் கொண்டு வரல, ஓகே. பட்டிதார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின் கொண்டு வரலாம். கேமரன் கிரீன் இருக்கப்போ, தினேஷ் கார்த்திக் இருக்கப்போ, யாருக்கு வேணா ஸ்பின் கொண்டு வரலாம். ஒரு ஓவர் ஓட்டி இருக்கலாம். இவங்க 2 பேரும் மானாவாரி அடி வாங்குறாங்களே, தேஷ்பாண்டேவும் சரி தாக்கூர் சரி 2 பேரும் அடி வாங்குறாங்களே. அப்போ உன்னை அந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட். 2வது இடத்துல எனக்கு எந்த இடத்துல தோத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து 218 அவங்க சேஸ் பண்ணல, 201 சேஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க தோத்துட்டாங்க, அந்த மைண்ட் செட்லயே அவங்க தோத்துட்டாங்க. எப்போ அவங்க 218ன்னு சொல்லி அந்த போர்டுல இருக்கிற அந்த ரன் ரேட்டை சேஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ரன்னை வந்து இந்த ஓவருக்கு ஒரு ரன் அடிக்கணும்னு சொல்லி சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது 17 ரன் 18 ரன்னுக்கு உள்ளார போயிருப்பாங்க. தோத்துருந்தாலும் ஆயிருக்கலாம், ஆனா ஒரு 210 212 அப்படின்னு சொல்லி ஈஸியா போயிருக்கலாம். ஆனா அவங்க 201 சேஸ் பண்ணதுனால அவங்க அதுல இருந்தே ஒரு 10 ரன் கம்மி ஆயிட்டாங்க. இந்த டிவி சும்மா இல்ல, 201 தான் காட்டிட்டே இருக்கான், 219 காட்டவே இல்ல. மைண்ட் கேம் நாங்க மைண்ட் கேம் ஆடிட்டாங்க. நானும் ஜியோ சினிமால பாத்துட்டு இது இத்தனை இருக்குன்னு பாத்துட்டு நான் ஒரு கால்குலேஷன் போடுறேன், கம்மியா ஐயோ என்னடா இதுன்னு பார்த்தா அவனே ஒரு கால்குலேஷன் போட்டு தான் வச்சிருக்கான், 201 தான் படிக்கணும்னு. ஆமா, அது கான்செப்ட் தாங்க. சோ அந்த இடத்துல எனக்கு என்ன மைண்ட் செட் வழியா அவங்க தோத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆமா, செகண்ட் ஹாஃப்ல மைண்ட் செட் ரொம்ப டவுன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே மைண்ட் செட் அவங்களுக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எப்போ அவங்களுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா சாண்ட்னர் ஓவர் போடும்போது மட்டும்தான். சாண்ட்னர் ஓவர் போடுறப்போ இன்னொரு பக்கம் வந்து சரி ஓகே கரெக்ட் அந்த இடத்துல இருந்தாங்க. பிளஸ் இந்த 2 பார்ட்னர்ஷிப், ரஹானே ரச்சிந்திர ரவீந்திரா பார்ட்னர்ஷிப், தோனி ஜடேஜா பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அவங்க நின்னாலே தெரிஞ்சு போச்சு. ரச்சிந்திர ரவீந்திரா என்னமா ஆடலாம் தெரியுமா? எனக்கு ரஹானே அவுட் ஆனோடனே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ரஹானே டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, விக்கெட் விடாம ஆடினாலும் ஆடுறாரு, பாய போட்டு படுத்துருவாங்க. நல்ல வேலை ஒரு விக்கெட் வந்தனே. அப்பாடா, என்னன்னா இத்தனை மேட்சா ஆளே காணும் இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து நீ ஏன் ஆடுற, இன்னைக்குன்னு இறங்கிருக்க பாருங்கடா அவன. அதனால 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க. ஆக்சுவலா ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காம கரெக்டா அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, பயங்கரமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு ரச்சிந்திர ரவீந்திரா. பேட் பால் வந்துச்சு அப்படியே ஷார்ட் பாலா போடுற, நீ ஃபுல் டாஸ் எல்லாம் போடுற, அது என்ன ராக்கி ஃபெர்குசன் கை வழுக்கி தலைக்கு மேல வந்துச்சு, அது டக்குனு ஒரு டக்குனு ஒரு, அதாவது எங்க பேட் பால் கிடைக்குதோ டப்பு 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 டப்புன்னு ஒரு 4-6 வந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஜடேஜா அண்ட் இவங்க பார்ட்னர்ஷிப்மே லைட்டா கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு, நல்ல வேலை பிரேக் ஆயிடுச்சு. அது கடைசி ஒரு ஓவர்ல வந்து பிரேக் ஆச்சு, அதை பேசுவோம் நம்ம. வேற எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது சாண்ட்னரோட கேட்ச் மறக்கவே முடியாது. ஏன்னா சாண்ட்னர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு ஆளு, அந்த இடத்துல அவர் நின்னு அடிக்க முடிய ஆள் தான் அடிச்சிருக்கலாம் நினைச்சிருந்தா. அந்த கேட்ச் ஆக்சுவலா எடுக்க முடியாத கேட்ச் தான், அத ஒருத்தம் பறந்து பிடிச்சா பாருங்க. அதுதான் சொல்லல, அது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லக்கு இருந்திருக்கணும். அதாவது எப்படின்னா நிறைய இடத்துல வந்து இப்ப சிஎஸ்கே தோத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னா லக் ஃபேக்டர். இன்னொரு விஷயம் வந்து நம்ம நேற்று பேசும்போது சொல்றோம்ல, ஒவ்வொரு பிளேயரும் அவங்களோட 100% தரணும்னு. ஆமா, அந்த கேட்ச்ல 200% கொடுத்திருந்தாங்க, எல்லாருமே கொடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த லக் அந்த இடத்துல எப்படின்னா லக் ஃபேவர்ஸ் பிரேவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நான் ஜெயிப்பேன், என்னாலும் சரி நான் ஜெயிப்பேன். அதுலதான் நீ சொன்ன மாதிரி இந்த கோலியோட அக்ரஷன் நான் அடிச்சு காட்டுறேன். 47 ரன் 23 அவ்வளவு டர்ன் ஆயிடுச்சு. 23 40 அடி பண்ணா 163 ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுறீங்க. 163 ஸ்ட்ரைக் ரேட் ஆயிருக்கான். அவன் வந்து 50க்காக ஆடல, 100க்காக ஆடல, நான் போற எல்லா பாலும் 4-6 அடிச்சே தீரும். 29 பால் 47 அடிச்சிருக்காப்ல. ஆக்சுவலா அந்த அக்ரஷன் டீமுக்கே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோலி காட்டின அக்ரஷன் டுப்ளசிஸ் கேரி பண்ணாரு, பட்டிடர் கேரி பண்ணாரு, பவுலிங்ல எல்லாரும் கேரி பண்ணிருந்தாங்க. அது மேக்ஸ்வெலோட பவுலிங்ல அக்ரஷன் மேக்ஸ்வெல் எப்பயுமே ஒரு தெரியும். ஆக்சுவலா அவர்தான் ஒரு பால் வந்து லென்த் தப்பா போட்டாரு, அதுக்கு ஒரு டென்ஷன். அதனால எனக்கு வந்து லக்கு அதுல வந்து பயங்கரமா ஃபேவர் ஆச்சு. எதனால சொல்றேன் அப்படின்னா அந்த பால் அவ்வளவு வெட்டா இருக்கு, அந்த அம்பையர் கடைசி வரைக்கும் மாத்த மாட்டேன் பால. கேமரன் லாக்கி ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டாரு. ஆமா, நக்கிள் பால் ட்ரை பண்ணி தான் நோ பால் போட்டாரு. அது எங்க கை அவ்வளவு வழுக்குது. அவன் கேட்டும் அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆக்சுவலா சிஎஸ்கே கேட்டோட பால் மாத்தி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பால் வெட்டா இருந்துச்சு, அது தொலைஞ்சிருச்சு நினைக்கிறேன் அந்த பால். இது மேல போய் அதுக்கப்புறம் மாத்தி கொடுத்தாங்க. இது அவ்வளவு வழுக்குது, அதாவது சோப்பு மாதிரி இருக்குது, சோப்பு போடுற மாதிரி இருக்குது. ஆனா மாத்தி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அகைன்ஸ்ட் சொல்றாங்க, அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குது. அம்பையரும் அகைன்ஸ்டா இருக்கான்,
கண்டிஷன்ஸும் அகேன்ஸ்டா இருக்குது, சினாரியோவும் அகேன்ஸ்டா இருக்குது, எல்லாமே அகேன்ஸ்டா இருக்கு. ஆர்சிபிக்கு எப்படின்னா டாஸ் தோத்தாச்சு, 3 ஓவர் நல்ல ரன் ரேட்ல 30 ரன் அடிச்சாச்சு. ஆனா மழை வந்து கெடுத்து. சரி அடுத்து செகண்ட் ஹாஃப்ல பால மாத்தோம்னா அம்பையர் மாத்தி தொலைய மாட்டான். டுப்ளசிஸ் விக்கெட்டே என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா, அது நான் ஆக்சுவலா பாக்கல, பட் ரீப்ளேல பாக்குறப்போ அவனுக்கு செக் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அது ஏதோ ரூல் வச்சிருக்காங்க போல, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள இருந்தாதான் அவுட் கொடுக்க மாட்டாங்க போல. ஏன்னா பார்த்தா பேட் வந்து கிரவுண்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அவுட் கொடுத்துருந்தாங்க. அவங்க செக் பண்ணணும், எதுக்கு தான் தேட போயிருக்கானுன்னு தெரியல. அது சும்மா பார்த்தோன்னே அவுட் பா அப்படின்றாங்க போல. அது அதான் சொல்ல, எல்லா இடத்துலயுமே அந்த இடத்துல லக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. டூப்ளசிஸோட லக்கு அந்த இடத்துல போன மாதிரி இருந்துச்சு. ஆனா எந்த இடத்துல இவங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேட்ச் ஆக்சுவலா வழுக்கிட்டு போயிருந்துருக்கணும். டூப்ளசிஸ் பிடிச்ச கேட்ச் வந்து வழுக்கிட்டு போயிருக்கணும், ஆனா கையில மாட்டிடுச்சு. அதே மாதிரி தூபே கேட்ச் வந்து விட்டாப்ல, ஆனா அடுத்த ஒரே தூபே அவுட். தூபே அவுட். இவர் ரச்சின் ரவீந்திராவை அவுட் ஆக்கிக்கவே முடியாது, எக்ஸப்ட் அந்த ரன் அவுட் ஆயிருந்தா மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு செட்டில் தான் 60 ரன், அழகா 60 ரன் மாதிரி. ஐயோ செட்டில் ஆயிட்டானே, ஈஸியா அடிப்பானே, ஈஸியா அடிச்சு பாப்பல, ஈஸியா ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, தோனி அப்படின்னு சொல்லிதான் கடைசி வரைக்கும் போயிருக்காங்க. ரச்சின் கடைசி வரைக்கும். இன்னொன்னு எங்கன்னா தூபே ஒரு பயத்திலே வச்சிருந்தாங்க. ஆமா, வெறியா இருந்தது. அதுதான் வழக்கமா வந்தோடனே 6-4 அடிக்கிற ஆளு 4 ரன் 11 பாலுக்கு 4 ரன் வேற லெவல்ல இருந்துச்சு அது. இந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஓவராலா அவங்க தோத்தது வந்து மைண்ட் செட் தோத்தாங்க. எப்படி பவுலர்ஸ் யூஸ் பண்றதுன்னு தெரியல. இவங்க கிட்ட ஸ்பின் பவுலர்ஸே இல்ல, மேக்ஸ்வெல் யூஸ் பண்றாங்க, கரண் சர்மா யூஸ் பண்றாங்க. ஸ்பின் பவுலர்ஸ் இல்லாமலே எப்படி இது பண்ண போறீங்கன்னு யோசிச்சா ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஆக்கி ஃபெர்குசன் வச்சு நல்லா போட்டாங்க. ஆக்கி ஃபெர்குசன், கேமரன் கிரீன், 2 பேர் தான் அழகா. அது அந்த இடத்துல அவங்க மைண்ட் செட்டால அவங்க தோத்தாங்க. வேற இடத்துல வேற எந்த இதுல இது பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயா மிடில் ஆர்டர் ஆக்சுவலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு பயங்கரமா. ஆமா, அது எப்படின்னா எனக்கு என்னன்னா ஏதோ மேட்ச் பார்த்து வீட்டுல சொல்லிருக்காங்க, ஏன்னா 6 விக்கெட் போயிடுச்சு, இன்னமும் விளையாடிட்டீங்களா நீங்க தோனி என்ன எப்பதான் நீங்க தோப்பீங்க, 6 விக்கெட் டப்பு 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 விழுந்துச்சு, இன்னமும் நீங்க எப்பதான் ஜெயிப்பீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விளையாண்டாங்க. சோ பேட்டிங் ஆர்டர் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. ஷாதுல் தாக்கூர் வரப்பே எனக்கு பயம். ஆமா, இவன் சும்மா பேர் ஒரு 2 அப்படின்னா அதுவும் எனக்கு பயம். அதாவது கிட்டத்தட்ட 8-9 பேர் பேட்டிங் வச்சிருக்காங்க. ஆனா அத வந்து ஒரு மாதிரி 190க்கு இது பண்றாங்க அப்படின்னா 8-9 பேட்டிங் வச்சு இந்த பவுலிங் யூனிட் வச்சு அடிச்சிருக்காங்க பாரு. அதுதான் வேற லெவல். அது 27 ரன்ல சுருக்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதனால எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எனக்கு ஓவராலா மைண்ட் செட்ல தோத்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப வரும் எந்த இடத்துல ஆர்சிபி ஜெயிச்சாங்கோ, எதனால ஜெயிச்சாங்கோ அப்படின்னு ஸ்டார்டிங்கே தலைவனோட அக்ரஷன் தான். அந்த அக்ரஷன் தான், அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த 1% சான்ஸை விடவே கூடாதா. மொத்தா என்ன வேணா அவுட்டுடா, என்ன ஆட்சி வேணா அகேன்ஸ்டா இருக்கணும்டா, மழை பெய்யட்டும், அம்பையர் ஏதாவது பண்ணட்டும், வெட்டா இருக்கட்டும், பால் என்ன வேணா இருக்கட்டும்டா. அந்த அக்ரஷன் தான் அவங்களோட அந்த மைண்ட் செட்டை புடிச்சு வச்சிருந்தது. அந்த அக்ரஷன் தான். அது என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து வந்து டீமா பிளே பண்ணாங்க. ஆக்சுவலா வழக்கமா ஆர்சிபி விளையாடுற மேட்ச்ல மோஸ்டா என்ன இருக்குன்னா, யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க, 3 பேரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஏபிடி, கெயில், கோலி, அப்புறம் கேஜிஎஃப், கோலி, கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸ், இந்த 3 பேர் தான் டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நேத்து வந்து டீமா விளையாண்டாங்க, எல்லாருமே அவங்க ரோல பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணாங்க. சோ அந்த இடத்துல வேற லெவல். ஆமா, ஆக்சுவலி ஸ்கோர் கார்டு எடுத்து பாக்குறப்ப சரி, யாருமே வந்து ஸ்டாண்ட் அவுட் 100 120 யாருமே இல்ல, 40 30. கடைசியா வந்து தினேஷ் கார்த்திக் முதற்கொண்டு 4 பாலுக்கு 12, 4 பாலுக்கு 10. மேக்ஸ்வெல் நேத்து வந்தான், அவன் வந்து 2 6 வேற மாதிரி இருந்துச்சு. அந்த மேக்ஸ்வெலோட ஆட்டிடியூடுமே வேற லெவல். வா நீ போடு, நான் அடிக்கிறேன், நீ வா. ஃபர்ஸ்ட் பாலே இப்படி திரும்பி நிக்கிறான், இப்படி இல்ல இப்படிதான் இப்படி போறது. அதான் அந்த மைண்ட் செட், அந்த அக்ரஷன் த்ரூ அவுட் த மேட்ச், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் பால் வரையும் கேரி அவுட் ஆச்சு. அந்த ஒரு அதான் ஸ்டார்ட், அவங்க கொடுத்த ஸ்டார்ட் அப்படி டக்கு டக்குன்னு கேரி அவுட் விடாம அந்த மேட்ல தூக்கிட்டு ஓடுவாங்கல்ல, ரிலே ரேஸ்ல ஓடுற மாதிரி குடுத்து ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சூப்பரா இது பண்ணாங்க. அடுத்த இதுல எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி அவங்க எப்படி மைண்ட் செட்ல தோத்தாங்களோ அவங்க மைண்ட் செட் தான் ஜெயிச்சாங்க. அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் தான் நான் ஜெயிக்கிற கடைசி பாலுக்கு போட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி பாலுமே அகைன்ஸ்ட் ஆர்ட்ஸ் தான், ஜெயிக்கிற நிலைமை தான். கோலி எல்லாம் கண் கலங்கி நின்றுட்டு இருக்காரு, அப்பயும் விடாம பவுலிங் போட்டாங்க. அடுத்தது எனக்கு மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும்னு தோன்ற ஒரு பர்சன் வந்து யாஷ் டயர். ஆமா, நினைச்சேன் வேற மாதிரி. அதாவது ஒரு வருஷத்துல ஒரு மனுஷனோட வாழ்க்கை எங்க இருந்து எங்க வரும்னு அது மிக ஆர்சிபி எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கோ அது முக்கியமான ஒரு பார்த்து வந்து எஸ்டிஆர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறப்ப இவனை ஏன்னா எடுத்தீங்க, 28 ரன் 29 ரன் ரிங்கு சிங் கொடுத்த வேண்டாம், ஈஸியா ஜெயிக்க மேட்சை விட்ட வேண்டாம், இவனை எடுத்தீங்க, கண்டிப்பா ஆர்சிபி பவுலிங் காலி அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருப்போம். கண்டிப்பா எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒரு மனுஷன் வந்து கன்சிஸ்டன்டா போறான். அப்பப்போ ஓகே அடி வாங்கினது உண்டு, ஒரு 2 மேட்ச் அடி வாங்கினது உண்டு. ஆனா அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவ்வளவு கன்சிஸ்டன்டா கரெக்டா அந்த லைன்ல இருந்து சொல்லுவாங்க, அதுல கிடைச்ச அந்த ஸ்விங்கா இருக்கட்டும். சின்ன சுவாமியில ஒரு மனுஷன் ஒரு ஃபாஸ்ட் பாலர் நல்லா போடுறான், கன்சிஸ்டன்டா போடுறான் அப்படின்னா, விக்கெட் எடுக்கிறான் அப்படின்னா, எஸ் சூப்பர்.
அதுவும் கடைசியா போன வருஷம் இதே ரிங்கு சிங் இது போட்டுருந்தாப்ல, ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாப்ல, காட்ஸ் பிளான் பேபி அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆல மென்ஷன் பண்ணி அந்த போட்டோ எடுத்து போட்டிருந்தாப்ல. சூப்பரா இருந்துச்சு. 29 ரன் கொடுத்த ஒரு ஆளு, தோனி மாதிரி ஒரு ஆளுக்கு 17 ரன் ஒண்ணுமே இல்ல. இது ஆக்சுவலா 17 ரன், அதுவே ஃபர்ஸ்ட் பால் 6. ஆமா, அப்படி இருந்தும் அவ்வளவு கண்டெயின் பண்ணி கடைசி 2 பால் டாட் பால். அதுவும் ஆமா, அது எப்படின்னா போன வருஷம் அந்த ரிங்கு சிங் போட்டவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், மீதி 5 பால் 6. இதுல ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், அடுத்தது ஒரே ஒரு ரன் அந்த ஓவர்ல. என்னமான ஒரு 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 அந்த சின்ன பையன் தான், என்ன வேணா சொல்லிடலாம், நம்ம சொல்லலாம் ஃபேப் டு கோலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யார் வேணா வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஆனா பால் போட போறது கடைசியா எஸ்டிஆர் தான். அழகா அந்த ஸ்லோ பால போட்டு தோனி அவுட் ஆக்கி, தோனி ஒரு விக்கெட் எடுத்தோடனே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்பயும் விடாம மீதி 4 பால் ஒரே ஒரு ரன், பேட்டில் தெரியாம அப்படி பட்டு ஒரு ரன் ஓடினது தான். அதுவும் ஜடேஜா கடைசியா 2 பால் 10 ரன், போன வருஷம் ஃபைனல் இதே மாதிரி. அதனால சூப்பரா எனக்கு எஸ்டிஆருக்கு வந்து மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்து வச்சு. ஆக்சுவலா சிராஜுக்கும் எஸ்டிஆருக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான். சிராஜ் என்னதான் பேஸ் போட்டாலும் லைன் அண்ட் லென்த் பிடிக்கவே மாட்டாரு. கரெக்டா ஸ்லாட்லயே தான் விழுது எவ்வளவு ஸ்பீடு போட்டாலும். ஆனா எஸ்டிஆர் அந்த கடைசி 2 பால் லென்த் போட்டாரு பாருங்க, வேற லெவல். அது ஜடேஜா இறங்கி அவரே பண்றாரு, முடியல, பேட்லயே பள்ளிய பாலு, மஜாவா இருந்துச்சு. அடுத்தது எந்த இடத்துல ஆசை வச்சாங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி மைண்ட் செட் இந்த இது அண்ட் அவங்களோட அந்த பேட்டிங், அதாவது பவுலிங். எனக்கு வந்து மிடில் ஆர்டர் பவுலிங்க்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது பேட்டிங் இவ்வளவு ரன் இருந்ததுனால தான் பவுலிங் இவ்வளவு கான்பிடன்ஸ், கொஞ்சமாவது ஓகே நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அது என்ன இவ்வளவு மழை, ஆர்சிபி சின்ன குட்டி கிரவுண்டு, அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்த ஒரு கான்பிடன்ஸ் தான் எனக்கு தோணுது. எனக்கு அதுல 2 பேர் என்னன்னா, ஃபேஃப், பட்டிடரு, 3வது கேமரன். இந்த 3 பேருமே அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. 187 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா என்னடா 187 பத்தாதே 200 வரணுமே பார்த்தா கடைசியில 2 பேரும் வந்து அடிச்சு தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் வரப்பலாம் சரி, லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள நடந்து வரப்ப லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகி வெளியே போறப்பல அப்படி இப்படி இந்த ஒரு மேட்ச் இருக்கு இல்ல. சூப்பரா இது பண்ணாங்க. அது கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தினேஷ் கார்த்திகோட அக்ரஷன் ஜெயிச்சு கோலி ஒரு பேர் கத்துறான் அப்படின்னா, தினேஷ் கார்த்திக் கோலியோட காதுல போய் கத்துறான், என்னடா 2 பேரும் மாத்தி கத்துக்கிறீங்க அப்படின்னு. அதாவது எஸ்டிஆர் கடைசி பால் போனது எஸ்டிஆர் ஓடுற டீமே எஸ்டிஆர் நோக்கி ஓடிடுச்சு. கோலி அங்க இருந்து தூரத்துல இருந்து ஓடி வந்து அதை பார்த்தா தினேஷ் கார்த்திக் கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் மாத்தி கட்டிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பயங்கரமா பண்ணாங்க. பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கண்டிஷன் தெரிஞ்சிச்சு, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த், இவ்வளவுதான், இதுதான் நம்மளால பண்ண முடியும், அதை பண்ணுவோம், ஜெயிச்சா ஜெயிப்போம், இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு ஓபன் பண்றாங்க. அது ஆக்சுவலா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு தைரியமான டிசிஷன் தான். இன்னைக்கு அது ஒரு ரிஸ்கியான டிசிஷன் தான். மேக்ஸ்வெல்லுமே அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட்டாரு. அது அழகா பவுலிங் போட்ட உடனே அது பிச், அது மட்டமான பால் தான் ஃபர்ஸ்ட் பால், ஆனா கொஞ்சம் நின்னு வந்துச்சு. ஆமா, நின்னு பெரிய பால்லாம் இல்ல, பிச் வந்து அவருக்கு சாதகமா இருந்துச்சு. ஆமா, நின்னு டர்ன் ஆகி வந்தது பாருங்க, வேற லெவல். ஃபர்ஸ்ட் பால் இது பண்ணோம்னா ஃபீல்ட் பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருந்தாங்க. ஆமா, கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தது. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 மேட்ச் வந்து என்னடா கேப்டன்சி இது, என்னடா மேனேஜ்மெண்ட் இதுன்னு சொல்லி கழுவி ஊத்துறது. ஆனா கேப்டன்சி தராம பண்றப்ப ஒரு டைம் தோனி கரெக்டா அப்பதான் யாரோ சாண்டர் அவுட் ஆயிட்டு தோனி உள்ள வராப்புல, அப்ப வந்து யார் லாக்கி ஃபெர்குசனா யாரோ பவுலிங் போடணும். அப்ப ஃபேப் டு பிளஸி வந்து கேமரால காமிக்கிறாங்க, பவுலர்ட்ட போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க, டோன்ட் கோ ஃபுல், டோன்ட் கோ ஃபுல்லா போடாத, அடிச்சிருவான் தோனி அடிச்சிருவான், சொன்னா கேளு, ஃபுல்லா போடாதன்னு சொல்லி ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணி அனுப்பிச்சாரு. சோ எப்படி ஃபீல்ட் செட் பண்றதுல இருந்து எப்படி வந்து கேட்ச் பிடிக்கணும், எப்படி வந்து கரெக்டா எந்த பவுலர்ஸை எந்த டைம்ல யூஸ் பண்ணணும், அழகா பண்ணிருந்தாப்ல. இருக்கிறது இவ்வளவுதான், அதான் இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்ன்றத ஆக்சுவலா சிஎஸ்கே தான் பண்ணுவாங்க எப்பயுமே. இந்த பக்கம் ருத்ராஜோட கேப்டன்சி, இந்த பக்கம் ஃபேப் டு பிளஸ் கேப்டன்சி, ரெண்டுமே அப்படியே பயங்கர ஆப்போசிட். ருத்ராஜ் வந்து ரொம்ப மட்டமான கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்ச்ல. அவர் ஏன்னு தெரியல, ருத்ராஜ்னு இல்ல, தோனி இருக்கும் போதுமே சதுல் தக்கூரும் சரி, தேஷ்பாண்டவையும் சரி, சதுல் தக்கூர் ரன்னு எக்கச்சக்கமா கொடுப்பாரு, ஆனா விடவே மாட்டேன், நீ ரெண்டு டெத் ஓவர் போடுறேன்னு கொடுப்பாரு. அது ஏன்னு தெரியல, அந்த ஸ்பீட் பவுலர்ஸ புடிச்சிட்டே இருக்காங்க, ஏனே தெரியல. அது தேஷ்பாண்டே கூட நடுவில் நிறைய மேட்ச் நல்லா போட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டான். எப்படா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஒரு ரன் கிடைக்குது அப்படின்னா அது ஷாருக் போய் ஒரு லக் இருந்தா மட்டும் தான் உண்மை. அதாவது இங்க இருந்து கொல்கட்டா எடுத்து கொல்கட்டா வேணான்னு விரட்டி விட்டு திரும்ப சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அதுதான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை, இப்படா நம்பி லாஸ்ட் ஒரு கொடுக்குறீங்க இந்த. ஆனா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சாய் சுதர்ஷன் எனக்கு சாய் சுதர்ஷனா சாய் கிஷோர் யாரோ வந்து இதுலதான் இருந்தாங்க, இந்த டீம்ல தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விளையாடல. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அளவுக்கு தாக்கூருக்கு கிடைச்சிருக்குது. ஐயோ சரி, இதனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிச்சாங்க. வேற என்ன காரணங்கள் இருக்குது? ஆர்சிபி வேற என்ன காரணங்கள்னா, அதான் டீமா விளையாண்டது ஒண்ணு, அக்ரெஷன், ஈவன் தட் 1% சான்ஸ்னாலும் அந்த மனுஷன் பிடிச்சி இழுத்தான் பாருங்க, ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது, சான்ஸே இல்லை.
சரி அப்ப மேட்ச் அதாவது இதெல்லாம் மேட்ச் நடக்க எப்படி இருந்துச்சு நடக்க எப்படி இருந்து பேசுவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புனே டாஸ் தோத்தோடனே ரைட் ஓகே சரி ஆர்சிபி வாங்க அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஹார்ட் கிட்னி எடுத்தாச்சு அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். நான் 3 ஓவர் 30 ரன் அடிச்சோனுமே ஓகே பரவாயில்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு பார்த்தா மழை வந்துச்சு. சனியும் மழை வந்தோடனே செம டென்ஷன் ஆச்சு எனக்கு. மழை வந்துட்டு அந்த பால் டேர்னை பார்த்தனே ஐயோ என்னது இது பவுலிங் எடுத்ததுக்காகதான் போல மிஸ் பண்ணோம் போல அப்படின்னு எனக்கு வேற ஐயோ இவனுக்கு டிஃபெண்ட் ஒழுங்கா பண்ணி தொலைய மாட்டாங்க என்ன பவுலிங் யூனிட் என்ன டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு வச்சா அந்த டேர்னை பார்த்து மிரண்டேன். இந்த சென்னை 22ல மழை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பால் அந்த மாதிரி இருந்துச்சா. ஆனா அந்த இடத்துல கோலியோட அக்ரஷன் பார்த்த உடனே ஓகே ஆக்சுவலா என்ன அக்ரஷன் தாண்டி எல்லாருமே வந்து ஸ்பின் ஆட ஆரம்பிச்சோன்னு எப்பவுமே வந்து பேட்ஸ்மேன் அந்த விளையாடுற பேட்ஸ்மேன் வந்து உள்ள ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க இந்த கிரவுண்ட்ல இவ்வளவுதான் அடிக்க முடியும். இது வந்து 160 பிச்சு அதாவது என்ன ஒரு கிரவுண்ட் இப்ப பெங்களூர் விக்கெட் வச்சுக்கோமே எல்லாம் என்ன எதிர்பார்த்து போவாங்க 220 230 எதிர்பார்த்து போறாங்க. ஆனா அந்த டைம் பார்த்து பிச் வேற மாதிரி இருக்குது அப்படின்னா பேட்ஸ்மேன் விளையாடுற பேட்ஸ்மேன் வந்து உள்ள ஒரு சிக்னல் கொடுப்பாங்க ஒரு மெசேஜ் போகுமா இல்ல இது வந்து 200 பிச் கிடையாது இது 150 160 எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி. சோ அடுத்த பேட்ஸ்மேன் வர பேட்ஸ்மேன் அந்த மைண்ட் செட் தான் வருவாங்க. ஆனா இவங்க அந்த மைண்ட் செட் எல்லாம் கொடுக்கவே இல்லை. 200 தான் 200 அடிக்கிற வரைக்கும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிளென் மேக்ஸ்வெல் வந்து நான் பெரிய ஸ்பின்னர்லாம் இல்ல பார்ட் டைம் பவுலரு ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு ரொம்ப சுமாரான பால். ஆனா ருத்ராஜ் அதை அட்டன் பண்ண விதம் இருக்குல்ல ரொம்ப டிஃபென்சிவா அட்டன் பண்ணிருப்பாரு. ரொம்ப நின்னு இங்க வாங்கி அப்படிதான் கேட்ச் போயிருவோம். அப்படியே கட் பண்ணி கோலி அண்ட் டுப்ளசிஸ் அட்டன் பண்ண பாலை பாக்கணும். சாண்ட்னரோட பாலை ஃபர்ஸ்ட் 2 பால் திணறாங்க அடிக்கதான் ட்ரை பண்ணாங்க ஆனா திணறாங்க. அடுத்து போட்ட ஸ்பின் பால் எல்லாமே ரூம் கிரியேட் பண்ணி போ அடி ஸ்டம்ப் இங்க இருக்குன்னா இங்க வந்தாப்ல 3 ஸ்டம்புமே தெரியுது 2 பேருக்குமே ரூம் கிரியேட் பண்ணி அடி ஆஃப் சைட்ல அடி. அந்த ஒரு அதுக்கப்புறம் வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே வந்து கரெக்டா அதாவது யாருமே பால வேஸ்ட் பண்ணல. பட்டிதாரும் சரி பட்டிதார் ஆக்சுவலா நிறைய லக் இருந்துச்சு சொன்ன மாதிரி லக் ஃபேவரா பட்டில ஏகப்பட்ட கேட்ச் எடுத்து போயிட்டே இருந்துச்சு. அதனால அவருமே பயங்கரமா கேமரன் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. இது அதுல என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ல அவங்க 3ஆவதா இறக்கல பட்டிதாரோட பொசிஷனை மாத்தல. பட்டிதார் 4th பொசிஷன்ல வந்து இறங்குறப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவரோட பொசிஷன் சரி ஐயோ வில் ஜாக்சன் போயிட்டாப்ல பட்டிதார் 3ஆவதா இறக்கி அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் 4ஆவதா இறக்கி அப்படி ஆக்சுவலா அவங்களோட ஃப்ளோ அப்படிதான் இருந்துச்சு. கோலி ஃபாஃப் பட்டிதார் மேக்ஸ்வெல் கேமரன் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவங்க தப்பு இந்த டைம் அதை பண்ணவே இல்லை. மேக்ஸ்வெல் பதுக்கிட்டாங்க ஸ்பின் வரப்போ மேக்ஸ்வெல் கொடுக்கவே இல்லை. ஜடேஜா இருக்கப்போ கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் ஓவர் வாங்கி பட்டிதார் அழகா வந்து பட்டிதார் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கேமரன் 3ஆவது கேமரன் வந்தாப்ல. கேமரன் பட்டிதாரா பட்டிதார் தானே வந்தாரு. அதுக்காக மேக்ஸ்வெல் கொடுக்காம கரெக்ட் 3ஆவது மேக்ஸ்வெல் அந்த மாதிரிலாம் இருக்காம பட்டிதார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் அந்த டைம்ல ஸ்பின் இருந்துச்சு. ஜடேஜா சாண்டர் இருக்கப்போ கரெக்டா ஸ்பின் ஓகேப்பா நீ வாப்பா ஸ்பின்னை கொஞ்சம் அடிச்சு கொடுப்பான்னு சொல்லி கரெக்டா இறக்கி விட்டு அதுக்கப்புறம் கேமரன் நான் மேக்ஸ்வெல் தானே வந்திருக்கணும் இது கேமரன் சூப்பரா வந்தாப்ல. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் கடைசி போய் நீ சுத்ததானே போற கடைசி 10 பால் சுத்து நீ எப்படி வேணா சுத்து கடைசி 10 பால் நீ சுத்திக்க அப்படின்ற மாதிரி. மேக்ஸ்வெல் ஆடும்போது அந்த நின்ன இடத்துல இருந்து 200 அடிப்பார்ல அந்த பிளாஷ்பேக் தான் வந்து அந்த 6 ஆமா காலே நவுத்தாம ஒரு 6 ஆமா நவுத்தவே இல்ல ஃபுட் ஒர்க்கே இல்ல நின்ன இடத்துல இருந்தே அடிச்சாரு அந்த. சோ அதனால கரெக்டா ஓகே இந்த நேரத்துல இவங்க போனா கரெக்டா இருக்கும் இவங்க ஆடுவாங்க இவங்க ஸ்ட்ரென்த் இதுதான் சொல்லி கரெக்டா பாத்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி லக்கும் ஃபேவர் ஆச்சு அதுதான் சொல்லி ஆகும். அதுக்கப்புறம் வேற எந்த இடத்துல எனக்கு வந்து பயம் வந்து பேட்டிங்ல இருக்கிறப்ப பெருசா பயம் இல்லை. மழை வந்தப்போ ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு மத்தபடி பயம் பெருசா இல்ல. பேட்டிங்லயுமே எனக்கு ஓகே நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க நல்ல மொமெண்டம் இருக்குன்னு இருந்துச்சு. பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு அதான் மேக்ஸ்வெல் போடும்போது ஓகே நல்லா இருந்துச்சு. முதல் 2-3 விக்கெட் விழும்போது நல்லா இருந்துச்சு. ரஹானே நின்று ஆடும்போது ஐயோ என்ன இவனு ரவீந்திராவை நிக்கிறாங்க இந்த டெஸ்ட் பிளேயர் அவுட் ஆக மாட்டான்டா ஆக்குங்கடா ஃபர்ஸ்ட். அதுல வந்து ரொம்ப மட்டமானது வந்து ஆமா டக்கு விக்கெட் கொடுத்தாங்க தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் ஆகட்டும் மட்டமான ஷாட் டேரல் மிச்சல் ஆகட்டும் மட்டமான எங்கேயோ போற பால இப்படி பட்டு இப்படி வருது அதை இப்படி வித்தியாசமா ஒரு மாதிரி பேட் ஒரு மாதிரி வளர்ச்சிக்கிட்டு அதோட கேட்ச் அது எந்த இடத்துல எனக்கு பயமாச்சு சிராஜ் கேட்ச் தூவ கேட்ச் விட்டு எனக்கு பயமாயிடுச்சு. ஆஹா ஆல்ரெடி ஃபார்ம்ல இல்ல அவனுக்கு கேட்ச் வேற விட்டீங்க சரி ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒரு கேட்ச் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு கேட்ச் விட்டா சரி இதுக்கப்புறம் என்ன மரியா போது சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி அந்த மாதிரி துபை எங்க ஒரு 4 6 போட்டு போறான் ஒண்ணும் இல்ல 2 6 தான் அதோட ரன் ரேட் குறைஞ்சிடும் அப்படியே சரி முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு நினைச்சா. ஆனா அந்த இடத்துல எனக்கு தூபே முகத்தை பார்த்தப்ப சந்தோஷமா இருந்துச்சு. பயம் கண்ணுல தெரியுது. ஏன்னா ஆப்போசிட்ல விராட் கோலி பக்கத்துல நிக்கிறானே அவன் கொஞ்சம் விட்டு இதுல ஹெல்மெட் போட்டு பக்கத்துல ஸ்லிப் காட்சி மாதிரி பக்கத்துல நிப்பாங்க அந்த மாதிரி வந்துடும் போல. அதாவது எல்லாரும் பால் போறப்ப கொஞ்சம் நடந்து வருவாங்க ஓடி வராமல பால் வந்து மண்டல எடுத்து அப்படின்னு
சந்தோஷமா இருந்துச்சு. தூபை கதி கிழங்க வச்சிட்டீங்களாடா. ஏன்னா கொஞ்சம் நீ வந்து ரூம் கொடுத்த கொஞ்சம் வந்து நம்ம பயந்தோம், சிக்ஸர் அடிச்சிருவாங்க பயந்தோம் அப்படின்னா அடிச்சிருவாங்க. ஆனா நீ லாக்கி ஃபர்கூசனை வச்சு ஏத்துனாங்க. இடுப்பு அளவுக்கு ஷார்ட் பால் மேல நம்ம நெஞ்ச அளவுக்கு ஷார்ட் பால் வச்சு ஏத்தி எதுவுமே பண்ண முடியல. பவுலிங்ல பெரிய கிரெடிட் வந்து லாக்கி ஃபர்கூசனுக்கும் கேமரன் கிரீனுக்கும் தான். முக்கியமான விக்கெட்ஸ் அவங்க தான் எடுத்தாங்க டப்பு டப்புன்னு. அது அவ்வளவு வழுக்கிட்டு இருக்கப்போ ஃபாஸ்ட் பவுலிங் போட்டதுன்றது சூப்பர். அவங்க பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த இடத்துல வந்து ரைட்டா அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டப்பு ஓகே எனக்கு சாண்டர் வரப்போ பெருசா பயம் கிடையாது. எனக்கு சாண்டரால அடிக்க முடியும், ஆனா டமால் டிமில் அடிக்க முடியும். ஜடேஜா அளவுக்கு கூட டமால் டிமில் சாண்டரால பெருசா பண்ண முடியாது. ஒரு கேப் பார்த்து ஒரு 4 கேப் பார்த்து ஒரு இது அப்படிதான் அடிக்க முடியும். எங்கன்னா சாண்டர் அண்ட் ஜடேஜா இருக்கும்போது ஓவர் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடிக்க ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆனா கூட ஜடேஜாவால லாஸ்ட் ஓவர்ஸ்ல அடிச்சிட முடியும். சோ இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகியே தீரணும், இல்லாட்டி ஆபத்துன்னு யோசிச்சேன். வேற லெவல் கேட்ச் இது. ஆனா அதுக்கப்புறம் தோனி ஜடேஜா வரப்ப இந்த காம்போ ரொம்ப மோசமான காம்போ வச்சு தோனி அதுவும் வந்த உடனே 4. ஆக்சுவலா அது ஃபுல் டாஸ் பாலா நோ பாலா ஏதோ ஒரு பால் வந்த உடனே 4 ரைட்டா மிரண்டான். ஐயோ நீங்க அடிச்சு கொடுத்துருவாரு போல. இன்னும் 3 ஓவர் இருந்துச்சு. தோனி வந்தப்போ இன்னும் 3 ஓவர் கிட்ட. சரி ஒரு 5 பால் தான் கூட பரவாயில்ல. சரி மிஸ்டேக் ஆகும், வந்த உடனே அடிக்கணும், மிஸ்டேக் ஆகும். 3 ஓவருக்கு 2 பால் கூட நின்று அப்படி லைட்டா பாத்துக்கிட்டு தப்பான பாலை பார்த்து கூட அடிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா இன்னும் எஸ்தாயல் போடணும், லாக்கி ஃபர்கூசன் போடணும், சிராஜ் போடணும். எனக்கு அப்பவே மிரண்ட. அது அதாவது 18வது ஓவர் லாக்கி ஃபர்கூசன் போட்டாரு. அடுத்து ஐயோ சிராஜ் போடுவாரு. எனக்கு அது நினைச்சேன். அந்த ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு சிராஜ் சிராஜால கோவப்பட வேகம் தான் ஏத்த முடியுமே தவிர கொஞ்சம் யோசிச்சு போடுறதே இல்ல. யாக்கராவது போடணும் ஸ்லாட்ல. ஜடேஜா இங்க இருந்துதான் பால் கரெக்டா இங்கதான் வரும். ஆமா. சோ அது போற ஸ்பீடும் குறைக்கிறது கிடையாது. இப்போ எஸ்ஆர் வந்து அழகா பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோ பால் போடுறப்ப லாக்கி ஃபர்கூசன் வந்து எப்பயுமே அந்த ஆளு 145 150 போடுற ஆளு இந்த சீசன் தான் அந்த நக்கல் பால கத்துக்கிட்டு இருக்காங்க. ரஹானா அவுட் ஆனதுமே ஸ்லோ பால். ஆமா. சோ அப்படி இருக்கப்போ கொஞ்சமாவது கத்து. எனக்கு கரண்ட் T20 பவுலர், கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்க பவுலர் பும்ரா ஒரு பக்கம் எப்படி இருக்காப்ல, ஷமி ஒரு பக்கம், சிராஜ் எப்படி இருக்காப்ல. அதாவது கோவப்பட ஏத்து சார் நீங்க போறது சின்னசாமி ஸ்டேடியம் சார், நீங்க போறது வந்து அகமதாபாத் ஸ்டேடியம் கிடையாது, இல்ல ராஜஸ்தான் ஸ்டேடியம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட், ஒரு சைடு பெருசு, கேட்ச் அப்படியே விழுவும் அப்படின்னு தொட்டாலே போயிடுது. ஆர்சிபி அடிச்ச பாதி 6 எல்லாம் மிஸ் டைம் ஷாட் தான். எல்லாம் 51 6 போச்சு. சோ அப்படி இருக்கப்போ எனக்கு சிராஜ் தோனி அந்த ஓவர் நான் ஒரு மாதிரி வயிற்று கலக்கி. அந்த சிராஜ் அதுவும் ஒரு 2 பவுண்டரி போச்சுன்னா எனக்கு சிராஜ் ஐயோ டே என்னடா இது, அவங்க சோக் பண்ணா நீங்க அதுக்கு மேல சோக் பண்றீங்களா. அதுக்கப்புறம் எப்படியோ போட்டு முடிச்சது. ஓகே கடைசியோ ஒரு எஸ்டேலா சரி இது வந்து எனக்கு அப்பயுமே லைட்டா ஒரு இது இருந்துச்சு எஸ்டே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வந்து கொஞ்சம் ரன் கொடுத்திருந்தாரு. ஆமா எனக்கு லைட்டா ஐயோ எஸ்டேல் லைட்டா அடிச்சாங்களே போனோ என்ன போகுதுன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து பவுண்டரி வேற. ஆமா 6. அது நான் நினைச்ச நோ பால். அவ்வளவுதான் முடிஞ்சு ஃப்ரீ ஹிட் அவ்வளவுதான் முடிஞ்சு போல. ஐயோ என்னடா இவ்வளவு கொஞ்சம் தான் ஆக்சுவலா வந்து நோ பால் இல்லாம இருந்துச்சு. அது கரெக்டா கொஞ்சம் இறங்கிடுச்சு, இடுப்புக்கே கொஞ்சம் இறங்கிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்து தோக்கணுமான்னு யோசிச்சேன். நல்ல வேலை தோக்கல. அதனால எஸ்டேல் இருக்கப்ப எனக்கு வந்து சிராஜ் கிட்ட இருந்த பயம் வந்து எஸ்டேல் இல்ல. எனக்கு எப்பயும் ஆள் போட்டுருவான், கொஞ்சம் போட்டு கொடுத்துருவான். எனக்கு செகண்ட் பால்ல கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. எஸ்டேல் வந்து அந்த லென்த் அண்ட் லைன் பயங்கரமா பிடிச்சாரு. சூப்பரா அப்பா இந்த ஆள் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குப்பா, முடியும் வா வா வா. பார்த்தா வச்சுக்க ஆக்சுவல் ஸ்கோர் பார்த்தா அப்படின்னா கடைசி ஓவர்ல வந்து 17 ரன் அடிக்கணுமா டு குவாலிஃபை, பிளஸ் ஒரு 18 போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ரன். அதான் சொல்றேன், இவங்க 27 ரன் டிஃபரன்ஸ்ல தோத்துருக்காங்க. அந்த இடத்துல சிஎஸ்கேவோட இது தெரிஞ்சிருச்சு. சோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட் பண்ணி இது அடிச்சா போதுப்பா நம்ம குவாலிஃபை ஆனா போதும் அப்படின்ற ஆர்சிபி தோக்கடிக்கணும்னு ஆடல, நம்ம ஜெயிச்சா போதும்னு ஆயிட்டாங்க. அதான் அந்த 201 தொட்டுலாம், தொட்டு பிளே ஆஃப் போயில எப்படியா தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டிருந்தாங்க. அதனால சரி அது தோனி விக்கெட் எடுத்தோடனே எனக்கு வந்து ஓகே அவர் பாதி ஒரு கிட்டத்தட்ட 70% நிம்மதி வந்துருச்சு. சலுதா எங்க இந்த பயவுல வந்து ஒரு 4 அடிப்பான் பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆனா அழகா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பவுன்சரு, ஸ்லோ பவுன்சர், நீ காட்டு சுத்து பால் போவாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, படவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான பிக்சர் எது அப்படின்னா 19.5 அந்த பாலை போட்டதுமே எஸ்ஆரோட சந்தோஷம். ஆமா எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா போன வருஷம் அப்படி மாதிரி துண்டு தூக்கி அப்படியே மூஞ்சி மேல போட்டுட்டு நேடா இப்படி தோக்கடிச்சோம் நம்ம தீமை அப்படின்ற மாதிரி போன ஆளு 19.5 போட்டோன்னு கத்த ஆரம்பிச்சா எல்லாரும் நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. 19.6 வந்து சும்மா ஜாலியா போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓவர் முடிக்கணும் திருப்பி ரொம்ப. ஆனா அதுவுமே சும்மா இல்ல, டாட் பால் தான் அதுவுமே. அதனால ஒரு மாதிரி எல்லா பக்கமும் ரொம்ப சந்தோஷம். அது எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 8ல 7 மேட்ச் தோத்து 1% சான்ஸ்ல தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சு இப்ப பிளே ஆஃப் உள்ள ஒரு மாதிரி படமே எடுக்கலாங்க இதை வச்சு. வேற லெவல்ல கோலி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாப்ல. ஆமா அவர் அந்த லாஸ்ட் ஓவர்லயே கண் கலங்கிட்டாரு.
அது ஒரு மாதிரி பரவாயில்ல விடு, நீ இதுக்கப்புறம் கப் அடிக்காட்டியும் பரவாயில்ல, இதுவே ஒரு பெரிய கம்பேக் தான். பயங்கரமா அப்படியே ரொம்ப பயங்கரமான எமோஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே. பயங்கரமான எமோஷன் தான். ஃபேஃப் ட்ரிபிள்ஸ்மே வந்து அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து மேன் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து எஸ்டிஆருக்கு டெடிகேட் பண்றான்னு சொல்லியிருந்தாப்ல. ஆக்சுவலா வெல் டிசர்வ்டு எஸ்டிஆர். எல்லாருமே வெல் டிசர்வ்டு தான். எல்லாருமே சொல்றாங்க டீமா வெரி வெல் பிளேட். சரி, இதுலயுமே வந்து ஆக்சுவலா ஆர்சிபி வந்து ஒரு சில தப்புகள் பண்ணிருக்கிறது சான்ஸ் இருக்குது. சரி, அதை அடுத்து திருத்திக்கணுமா அப்படின்னா என்ன நமக்கு தோணுது மேட்ச் பாக்குறப்போ? சிராஜோட லைன் அண்ட் லென்த் பிடிங்க, நல்லா தாங்க ஏத்துக்கவே முடியல. நல்ல பேஸ் இருக்க பவுலர், லைன் அண்ட் லென்த் பிடிச்சா நல்ல பால் போடலாம், தூக்கி யாக்கராவது முழுசா போடணும், அதுவும் போட மாட்டாரு. ஸ்பியர் ஹெட் பவுலர்னு சொல்லுவாங்க, ஒரு டீம் ஒன்று இருக்கும். மும்பைக்கு வந்து அப்படின்னா பும்ரா. ஆமா, சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்போ ஆக்சுவலா தீபக் சஹர் வந்து சிஎஸ்கே இருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது அவரை நம்பிதான் மீதி பவுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்சிபிக்கு ஆக்சுவலா வந்து சிராஜ் தான். ஆனா அவரே ஒழுங்கா போட மாட்டாப்ல. இப்போ வந்து கிட்டத்தட்ட எஸ்டிஆர் தான் அந்த பொசிஷன், அந்த ஒரு அவர் தான் அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. சிராஜ் ஒழுங்கா போடுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஆக்சுவலா அவர் தான் கொடுப்பாங்க எப்பயுமே. அந்த ஸ்விங் ஆக்சுவலா பார்த்தா சிராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அழகா ஸ்விங் ஆகும், நல்லா அந்த ஒரு லைன் லென்த் புடிச்சு போடுவாப்ல, பயமா இருக்கும். கேகேஆர் கூட மேட்ச் எல்லாம் பாக்குறப்போ அந்த மேட்ச்ல வந்து சிராஜ் வந்து நல்லா போட ஆரம்பிச்சாப்ல. அதுவும் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு நல்ல அந்த ஸ்விங் கண்ட்ரோல் பண்ணி போடுறது, அழகா அந்த விக்கெட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ஓவர் கொடுக்க மாட்டாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாத்துக்கணும். இன்னொன்னு வந்து ஆக்சுவலா பிரஷர், ஆர்சிபிவே நிறைய பிரஷர் ஆனாங்க, நிறைய விஷயங்கள் விட்டாங்க. தினேஷ் கார்த்திக் ஒரு கேட்ச் விட்டாப்ல, சோக் ஆனதுதான். என்னன்னா ஆர்சிபி கையில ஒரு 12வது ஓவரோ 13வது ஓவரோ ஆர்சிபி கையில தான் மேட்ச் இருந்துச்சு. ஆனா நடுவுல கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆமா, ஒரு கேட்ச் ஜடேஜா வந்த உடனே ஜடேஜா மூவி பாக்கணும், அவ்வளவு பதட்டம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பாலோ கேட்ச் தினேஷ் கார்த்திக் கேட்ச் வந்து ஆக்சுவலா தினேஷ் கார்த்திக் வந்து அப்ப ஏதோ கிராம்ஸ் ஏதோ இருக்கு, கீழே குனிஞ்சு பிடிக்க முடியல. நான் நினைச்சேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனுஜ் ராவத்துல ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கான், அவனை யூஸ் பண்ண வேண்டியதானே. ஒரு கேட்ச், அந்த ஒரு கேட்ச் பிடிச்ச ஜடேஜா எப்பயும் அவுட், 40 ரன் அடிச்சிருக்க முடியாது. கொஞ்சம் அது நான் நினைச்சேன் முன்னாடியே பிச் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா கைக்கு வந்து கேட்ச் இன்னும் கீழே குனிஞ்சு பிடிச்சிருக்கணும் தினேஷ் கார்த்திக் ஆக்சுவலா. சோ அதை ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாலே ரன் அவுட், ஜடேஜாவோட ரன் அவுட் ஒன்று விட்டாங்க. ஜடேஜா வந்து அடிச்சுட்டு இப்படி ஓடுவாப்ல, நான் ஸ்ட்ரைக்கர்ல ரீச்சே ஆகல. இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் உள்ள இந்த பக்கம் மாட்டான், சாண்டர் யாரும் இந்த பக்கம் மாட்டாப்ல. ஆனா இந்த பக்கம் ஜடேஜா ஓடவே இல்லை. அதை சொப்ன சிங் என்ன பண்ணா, தூக்கி விக்கெட் கீப்பர் சைட்ல அடிச்சான், தூக்கி பவுலர் சைட்ல அடிச்சிருந்தா அந்த பக்கம் யாராவது கலெக்ட் பண்ணி அடிச்சாலும் ஜடேஜா அப்பவே அவுட். சோ அவ்வளவு பதட்டம். ஒவ்வொருத்தரும் கணக்கு வச்சாங்க பாத்தீங்களா? ஆமா, கோலி. ஆனா ஆக்சுவலா அது வந்து கோலி வந்து ஸ்டப்பா அடிக்க பார்த்தாப்ல. ஆமா, அது ஓவர் த்ரோ தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா 1 ரன் 2 ரன் வித்தியாசம் அப்படின்னா அதெல்லாம் கவுண்ட் ஆகிருக்கும். சோ தேவையில்லாம ரன் கொடுக்கறது, தேவையில்லாம ஓவர் த்ரோ கொடுக்கறது, நல்ல பால் போட்டும் 1 ரன் போகுது தேவையில்லாம, அது ஒண்ணு. சோ அதெல்லாம் அதே பிரஷர் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கரெக்டா. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாலா ஏதோ ஒரு பால்ங்க 7 ரன் போச்சுண்ணே. ஏதோ ஒரு பால் 5 ரன் போச்சு அநியாயமா. ஒயிட்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், ரெண்டாவது பால் 5 ரன் அநியாயமா. எக்ஸ்ட்ராஸ் நிறைய போச்சு ஆக்சுவலா ஆர்சிபிக்கு. அதையுமே கொஞ்சம் பாத்துக்கங்க. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் கடைசியா பெருசா வந்து காஸ்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மத்தபடி ஓகே பெர்ஃபெக்ட் கேம் தான், யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், பேட்டிங்ல உண்மை குறை சொல்ல முடியாது, எல்லாமே சொல்ல முடியாது. ஃபீல்டிங் கேட்ச் விடாம பாத்துக்கணும். இந்த மாதிரி இப்ப அடுத்த ஓவர் தூபி அவுட் ஆயிட்டான் இல்லாம அடுத்த ஓவர் 4 6 வச்சு வாங்கியிருந்தா எப்பயுமே பார்த்தா ஒரு கேட்ச் விட்டோடனே அடுத்த பால் 6 அடிப்பாங்க. அது வேணும்னே வெந்த புல்ல வேலை பார்த்துற மாதிரி வேணும்னே அடிப்பாங்க. ஆனா இந்த டைம் அது நடக்கல. நடந்துச்சு அப்படின்னா மேட்ச் காலி, எப்படி வேணா போயிருக்கலாம். சிராஜ் கரியரே காலி. அந்த ரன் அவுட் அடுத்த கேட்ச் விட்டு அடுத்த ஓவர் வந்து ரன் அவுட் ஆயிருமா, அப்ப சிராஜ் தான் காமிச்சாங்க. சிராஜ் அப்படியே வேற அப்ப அப்படி பரவாயில்ல, தூபி கேட்ச் விட்டா இவன் அவுட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெருமிச்சோட வந்தாப்புல. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பவுலிங் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். எப்படியாவது வைசாக் விஜயகுமார் உள்ளார கொண்டு வரணும். பவுலிங் ஆப்ஷன் இது மேல உங்களுக்கு இல்லவே இல்லை. வைசாக் விஜயகுமார் உள்ளார இருக்காங்க, நல்லா போடுறாங்க. அந்த ஏன் உள்ளார கொண்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. லாக்கி ஃபெர்குசன் நம்புறீங்க, சிராஜா நம்புறீங்க, ஆனா இம்பாக்ட் பிளேயரா வந்து வைசாக் விஜயகுமார் உள்ளார கொண்டு வரலாம். சூப்பரா பவுலிங் போறான். எப்படி எஸ்டிஆர் போறானோ, அவன் ஆக்சுவலா பெங்களூர்காரர் தான் நினைக்கிறேன், கர்நாடகாரன் தான். நல்லா பவுலிங் போட்டாப்ல. ஒரு கொடுத்த ஒரு 3-4 மேட்ச்லயே நல்லா போட்டாப்ல. சோ அந்த அளவுல விக்கெட்டே எடுக்காப்ல. ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு 4 ஓவர் பெங்களூர் 4 ஓவருக்கு 40 போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சோ அப்படி இருக்கப்ப அந்த ஆளை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது பீராக் தான் அடிக்கடி வந்து அந்த ஆளை யூஸ் பண்ணுவேன், நல்லா போடுறான், அவனை ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. சோ மத்த எல்லாமே கரெக்டா பண்றீங்க, அந்த இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பவுலிங் தான் ஆக்சுவலா கொஞ்சம் இது பண்ணோம், அது மட்டும் லைட்டா பண்ணிட்டீங்க. நீங்க பார்த்தா கரெக்டா இருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா சிராஜ் ஒரு பவுலரு, எஸ்டிஆர், கேமரன் கிரீனு, லாக்கி ஃபெர்குசன், மேக்ஸ்வெல், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, 7 பவுலர். இது இல்லாம உங்களுக்கு வந்து வைசாக் விஜயகுமார் வந்தா அப்படின்னா 4 ஓவர் கன்சிஸ்டன்டா போட முடியும். யாராலும் 4 ஓவர் போட முடியும். சிராஜ் 4 ஓவர், எஸ்டிஆர் 4 ஓவர்,
அதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமார் 4 ஓவர் போட முடியும். சோ இங்கே ஒரு 12 ஓவர் கன்சிஸ்டன்டா வருது. ஆமா. சோ அப்படி இருக்கிறப்போ மீதி ஆளை வச்சு நீ வந்து ஓட்டிக்கலாம். இப்போ இதுலயே வந்து சிராஜ் அடி வாங்குறாரு, 2 ஓவர் போதும். சிராஜ் 2 ஓவர் போதும். அதுக்கு மேக்ஸ்வெல் வச்சு ஒரு 2 ஓவர் ஓட்டு, கேமரா கிரே வச்சு 2 ஓவர் ஓட்டு, கரண் சர்மா வச்சு 2 ஓவர் ஓட்டு, சம்ரத் சிங் 2 ஓவர் ஓட்டலாம். சோ அப்படி இருக்கிறப்போ வைஷாக் உனக்கு வந்து 4 ஓவர் கன்சிஸ்டன்டா போறதுக்கு 2 பேர் இல்ல 3 பேர் வேணும். சோ அப்படியே கண்டிப்பா நல்லா போடுவாப்ல அவரு. சோ அது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பிளே ஆஃப்ல மேபி யூஸ் பண்ணா உள்ள கொண்டு வர முடியும். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இப்ப இருக்க டீம் அப்படியே மாத்தாம வச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் வருமா? ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் கிடைக்குமா? இல்ல, அதுதான் சொல்றேன். இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒன்னு வைஷாக் விஜயகுமார் யூஸ் பண்ணலாம், இல்ல பேட்டிங் இல்ல அப்படின்னா வேற யாராவது அனுஜ் ராவத் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பவுலிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்ன்றது இருக்குது. பாப்போம். ஆனா ஹாப்பி, வெரி ஹாப்பி. கிரேட்டஸ்ட் கம்பேக் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே கிரேட்டஸ்ட் கம்பேக் தான். வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இது பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நினைக்கிறேன். கோலி ஃபேன்ஸா இருக்கட்டும், எந்த கிரிக்கெட் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஒரு % சான்ஸ் அப்படியே கடைசி வரைக்கும் அந்த 1% உயிர் மூச்சு வரைக்கும் அந்த 1% வச்சுட்டே தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால யார் யாரெல்லாம் வந்து பேசினாங்களோ என்ன வேணா பேசி, இதுக்கப்புறம் என்ன வேணா பேசிக்கப்பா, பிரச்சனை இல்லை பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க கப்பு மட்டும் தப்பி தவறி அடிச்சீங்க, அவ்வளவுதான். இத்தனை வருஷம் அடிக்காதது சேர்த்து வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். மொமெண்டமா இது வரைக்கும் மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேல இருக்கிற 4 டீம்ல உள்ளார போனதுல மொமெண்டம் யாருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேகேஆர் ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க. கேகேஆர் இப்போ ஆர்சிபி எப்படி நேத்து விளையாடுச்சோ த்ரூ அவுட் டோர்னமெண்ட் கேகேஆர் ஆமா as a டீமா ஒன் டீமா விளையாண்டாங்க. ஆமா, அதனால தான் அவங்க டேபிள் சோ அவங்க சூப்பரா, அதாவது எந்த இடத்துலயுமே வந்து வீக்னஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. ஆனா அது தெரியாது வெளியே. ஆமா, அது எப்படியோ அது மேட்ச் பண்ணி டப்பு டப்பு ஆடி விளையாண்டாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு பயங்கரமா தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 பேர் அடிக்கல அப்படின்னா பயங்கரமா சோக் பண்றாங்க அவங்க. வாங்கடா ரொம்ப கேவலமா விளையாடுறானுங்க. ஏன் இப்படி பயங்கரமா சோக் பண்றாங்கன்னு தெரியல. ஜெய்ஸ்வாலோட வீக்னஸா கண்டுபிடிச்சிட்டானுங்க. சஞ்சு சாம்சன் ரொம்ப டிஃபென்சிவா ஆடுறாப்ல. ரியான் பராக் மட்டும் தான் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கான். அவரை மட்டும் வச்சு நம்ம முடியும். பவுலிங்லயும் அஸ்வின் பெருசா போட மாட்டாப்ல. சகால அடிச்சிடறாங்க, ட்ரெண்ட் போல்ட்டா அடிச்சிடறாங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. தலைவா யாரு இது? சஞ்சீவ் சர்மா. சந்தீப் சர்மா ஓகே பயங்கரமா போற மாதிரி தெரியல. எல்லாருமே எப்பயுமே பயங்கரமா போட மாட்டாரு, எப்பயுமே கன்சிஸ்டன்டா போட்டு டீசென்டா போட்டு. என்ன சந்தீப் சர்மாக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, நீ வந்து ரன்ஸ் நிறைய. சந்தீப் சர்மாக்கு எப்படி விக்கெட் விடும் அப்படின்னா பேஸ் கிடையாது. நீ தப்பா மிஸ்டேக் பண்ணி நீ தூக்கி அடிக்க போற ஷாட்ஸ் எல்லாம் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. நீ ஸ்கோரை கம்மி பண்ண. இப்ப கடைசியா யாரு கூட நடக்கிற மேட்ச் வந்து 130 140 அடிச்சிருந்தாங்க ஆடாரு. அதுக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி 130 வச்சு நான் என்னப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும்? அதனால அந்த இதுல வந்து சந்தீப் சர்மா விக்கெட் விடல. ஏன்னா சந்தீப் சர்மா பார்த்து ஆடிட்டாங்க. 130 தானே சிஎஸ்கே கூட தட்டி ஆடிட்டாங்க. நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க, நீ ரிஸ்க் எடுக்கிறப்ப சந்தீப் சர்மாக்கு வந்து விக்கெட் விடும். சோ அப்படி இருக்கப்போ அவங்க ஆளாருக்கு சோக் பண்ணாங்க. ஆனா மிகப்பெரிய மொமெண்டம் இருக்கிற 2 டீம் கேகேஆர் ஆர்சிபி. அந்த 1% விட்டுறாதீங்க தலைவா. ஃபைனல்ஸ் கேகேஆர் ஆர்சிபி இருந்தா பயங்கரமா இருக்கும். கேகேஆர் vs ஆர்சிபி இருந்து ஆர்சிபி மட்டும் ஜெயிச்சது ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே ரிப்ளை. அந்த கம்பீர் சொன்னார்ல, நான் தூக்கத்துல கூட ஒரு டீமை ஜெயிக்கணும்னா ஆர்சிபி, அதுக்கு ஒரு ரிப்ளை. ஒரு மாதிரி இத்தனை வருஷம் ஜெயிக்காத மேட்ச் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரிப்ளை. ஆனா கிரேட்டஸ்ட் கம்பேக்கா இருக்கும். இதுவே கிரேட்டஸ்ட் கம்பேக் தான். இன்னும் நீங்க கப்பலாம் அடிச்சீங்கன்னா அவ்வளவுதான், படம் எடுத்துருவேன். ஒரு படமே எடுத்துல கஜினி முகமது 17 வருஷம் படம் எடுத்தா ஜெயிச்சாரு அப்படின்னு 17 வருஷம் தோத்துதான். அதே மாதிரி கஜினி முகமது ஸ்டேட்டஸ் எடிட்ட போட்ட வேண்டியதான். சோ இது வந்து ரொம்ப சந்தோஷம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் இல்ல, கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் எல்லாருமே ஹாப்பி. அதனால சிஎஸ்கே ஹேட்டர்ஸ்னா இன்னும் ஜாலியா இருக்கும். எம்ஐ ஃபேன்ஸ் டிக்கெட் போடு பாப்பாங்க. இந்த பஸ்ல போறீங்க, நானும் வரேன், உங்க பக்கத்துல சீட்டு போடுவீங்க. அதனால ஓகே. இந்த உண்மையாவே இந்த எப்பவுமே வந்து தோத்துட்டு ஹார்ட் ஜெயிப்போம். உண்மையாவே வந்து ஹார்ட் ஜெயிச்சிட்டாங்க. நீங்க எல்லா ஹார்ட்டையும் ஜெயிச்சிட்டீங்க. நைட்லாம் தூக்கமே வரலைங்க. மேட்ச் தான் மண்டையில ஓடிட்டே இருக்கு. டுப்ளசி கேட்ச்ல அப்படியே கண்முடி வந்துட்டு போகுது. அதே மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதாவது ஸ்டேடியம் விட்டு வெளியே வர சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. ரொம்ப அக்ரெசிவா அவங்கள போய் கையை வச்சு ரொம்ப தப்பா இது பண்றது, அவங்க கிட்ட போய் கத்துறது, வேணும்னே போய் கத்துறது, அதெல்லாம் பண்ணலாம். நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம சந்தோஷமா இருக்கனா மத்தவங்க அப்படியே இது பண்ணி அவங்க பண்றாங்களா, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு சொல்லி விட்டுறலாம். மத்த எந்த டீம் யார் வேணா, ஒவ்வொரு டீமும் தற்கொலை ஃபேன்ஸ் இருக்கதான் செய்வாங்க. நம்ம அதை தற்கொலை ஃபேன்ஸா இருக்க தேவையில்ல. நம்ம எவ்வளவு வேணா கத்திக்கலாம், எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவ்வளவுதான். மத்த டீம்ல தற்கொலை ஃபேன்ஸ் இருக்குது, உங்க டீம்ல தற்கொலை ஃபேன்ஸ் இருக்குது, வித்தியாசம் இருக்கு. ஆமா, நம்ம எவ்வளவு வேணா ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விடலாம், எவ்வளவு வேணா எடிட் போட்டுக்கோங்க, எடிட் வெறி தீர்றதுக்கு எடிட்டா போட்டு தரலாம், எவ்வளவு வேணா சந்தோஷமா நம்ம வந்து பேசிக்கலாம், போலாம் வரலாம். எடிட் வேணா சொல்லுங்க, கமெண்ட்ல லிங்க் போடுறோம். ஆனா மத்தவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மத்தவங்க ரொம்ப ஜாலியா கலாய்க்கா செய்வாங்க. இப்போ சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்கன்னா ஜாலியா கலாய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி அஃபென்சிவா இருக்குது. சோ அதுதான்
ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் இருக்குது. அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஹார்ட் ப்ரோக்கா இல்ல ஹார்ட் வின்னிங்கான்னு தெரியல. எனக்கு என்னன்னா இது ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஜெயிக்குதோ தோக்குதோ இந்த பிளே ஆஃப் வச்சே நான் இந்த வருஷம் ஓட்டிடுவேன். என்ன மாதிரியான இந்த சீசன் ஆர்சிபிக்கு நீங்க ஒரு கதை, அந்த கதை எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கேஜிஎஃப் சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுதான் என்டர்டைன்மெண்ட், பர்ஃபெக்டான என்டர்டைன்மெண்ட்னா இதான் வேற லெவல். ஸோ இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது தோனிக்கு லாஸ்ட் மேட்சா என்ன இது? அது இன்னும் சொல்லல யாரும். ஆனா அந்த மனுஷன் சொல்ல மாட்டாப்ல, பயங்கரமா டக்குன்னு ட்வீட் போட்டு நான் கிளம்புறேன். தோனிக்கு லாஸ்ட் மேட்சா இருந்ததுன்னா கிரெடிட் கடைசி மேட்ச் வரைக்கும் அந்த மனுஷன் வந்து இருந்து போராடி இருக்கப்ப அப்படின்னா உண்மையிலே சல்யூட், பாராட்டக்கூடியது. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு அவரை வந்து பாராட்டுங்க. ஆனா அவரை வச்சு அவர் மட்டும் தான் வந்து ஆளு, சிஎஸ்கேவே அவர் மட்டும் தான் பேசாதீங்க. அவரும் ஆள்தான் சூப்பரா விளையாட்டுருக்காப்ல, கடைசி மேட்ச் வரைக்கும் உயிரை கொடுத்து போராடுறாப்புல. கால் வலி இருந்து என்ன வலி இருந்தாலும் 6 அடிக்கலாம் அப்படின்னா தரம். ஸோ இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுக்கிறோம். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவை நாங்கள் வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.